மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப வாங்க பிறக்கப் போகின்ற ஜூன் மாதம் 29ஆம் தேதி, அதாவது ஆனி மாதம் 15ஆம் தேதி அன்றுக்கு சுக்கிர பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த கிரக பெயர்ச்சியின் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? உங்களது குடும்பம் எப்படி இருக்கும்? திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா? குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா? தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா? உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். சுக்கிர பகவான் தனது சொந்த ராசியான ரிஷப ராசியில் நுழையும் போது சில ராசிகளுக்கு மிகப்பெரிய வெற்றியும் யோகமும் உண்டாகும். இந்த காலகட்டத்தில மிகப்பெரிய ராஜயோகம் உருவாகி சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். அந்த வகையில் ரிஷபம் லக்னத்தை சேர்ந்த அனைவருக்கும் நவகிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசியான மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்குள் பெயர்ச்சியாகி பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நன்மைகளும் கிடைக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய ஜென்மத்தில் அமர்ந்திருப்பது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் தன்னுடைய களஸ்திர பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தை பார்வையிடுகிறார். களத்திரகாரகரான சுக்கிரன் ஜென்மத்தில் அமர்ந்து கொண்டு களத்திர ஸ்தானத்தை பார்ப்பது பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் உங்களுடைய எண்ணங்கள், கனவுகள், கற்பனைகள், ஆசைகள், அபிலாசைகள் என எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் பரிபூரணமாக பூர்த்தியாகும். இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவுகள் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட, எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவில் அதிக அளவில் இருக்கும். உங்களுடைய உத்தியோகத்தில் மிகப்பெரிய பொறுப்புகளை பெறக்கூடிய ஆற்றல்களையும் திறன்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். எனவே உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் மிகப்பெரிய அளவிலான உயர்வுகளை, அதாவது ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட மேலும் பல சலுகைகளை தாராளமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அவை இனிதாக தானாகவே உங்களை தேடி வரும் என்பதை துல்லியமாக தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார். இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மனதிற்கு ஏற்ற மகிழ்ச்சியை, சந்தோஷம், இனிமை, மனநிம்மதி, மனநிறைவு நிறைந்து கிடைக்கும். ஏனெனில் இந்த தருணத்தில் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் சிறப்படையக்கூடிய அதிர்ஷ்ட யோக நாட்களாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது. இந்த தருணங்களில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மன ரீதியான, உடல் ரீதியான எல்லா விதமான தொல்லைகளும் தொந்தரவுகளும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும். சுக்கிரனின் அமைப்பால் உங்களுடைய மனதில் புத்துணர்ச்சி, தைரியம், தெம்பு, உத்வேகம் பிறக்கும். ரிஷப ராசிக்காரர்களான உங்களை பொறுத்த மட்டில் இந்த சுக்கிரன் உங்களுடைய ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணங்களில் அளவுக்கு மீறிய மேன்மைகள் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணங்களில் அதிர்ஷ்ட அஷ்டலட்சுமிகளும் உங்களை தேடி வரும் என்பதால் கண்டிப்பாகவே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பணமழை பொழியக்கூடிய கோடீஸ்வர யோகங்கள் உண்டு என்பதை சுக்கிரன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார். 7ஆம் இடத்தை பார்ப்பதால் கல்யாணம் உள்ளிட்ட மேலும் பல சிறப்பு வாய்ந்த சுப நிகழ்வுகள் இனிதாக நடந்தேறும். காதல் கைகூடும், நண்பர்கள் வட்டாரம் பெருகும், உங்களுடைய கூட்டாளிகளால் அனுகூல பலன்களும் யோக பலன்களும் நிறைந்து கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும், குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும். இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிரன் ஜென்மத்திலும் லாபத்தில் சனி இருந்து கொண்டு ராகுவை பார்ப்பதும் சிறப்பு. இது மட்டுமே இல்லாமல் சுகஸ்தானமான 4ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய்க்கு வீடு கொடுத்த ராஜ கிரகமான சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருவோடு சேர்க்கை பெற்றிருப்பதும் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும். சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது. எனவே இந்த நேரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பணிகளும் பணத்தன லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும். இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வருட கோள்களான சனி, குரு, ராகு, கேது என அனைத்தும் சுபபலத்துடன் பலம் பொருந்திய அமைப்பில் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய நல்ல பல நிகழ்வுகள் இனிதாக நடந்தேறும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்ற யோகங்களையும்
வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோக காலம் என்றுதான் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தை ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கூற முடியும். இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் ஜென்மத்தில் பயணித்துக் கொண்டு லாபஸ்தானத்திற்குள் இருக்கக்கூடிய சனியின் 3ஆம் பார்வையை பெறுவதால் மிகப்பெரிய அளவிலான யோக பலன்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும். இந்த தருணத்துல ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய கோடீஸ்வர யோகங்கள் என்று சொல்லக்கூடிய கோடி கோடியான பணவரவுகள் உங்களை வந்து சேரும். இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய மனதிற்கு ஏற்ற சந்தோஷமான நல்லபல சிறப்பு வாய்ந்த சுபவிசேஷ நிகழ்வுகள் நடந்தேறும். உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்கள், வளர்ச்சிகள், பணவரவுகள் லாபத்தின் மூலமாக நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வு நிலைக்கு செல்லும். உங்களுடைய கையில் காசு பணம் இருந்து கொண்டே இருக்கும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். நிதி நெருக்கடி என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. இந்த தருணங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற முடியும். ஜென்ம ராசி என்பது பலமான வலுவான அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது. எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பயணிப்பது என்பது நல்ல பல நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும். உங்களுடைய ராசியாதிபதி உங்களுடைய ஜென்மத்திற்குள் ஆட்சி பலம் பெறுவது என்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களையும் பணவரவுகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் கருதப்படுகிறது. சுக்கிரனின் அமைப்பு காரணமாக ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள், சிக்கல்கள், காரிய தடை தாமதங்கள், சங்கடங்கள், நெருக்கடிகள் போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளும் உடைத்தெறியப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்களும் பணவரவுகளும் வளர்ச்சி யோகங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கிறது. இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சனி லாபாதிபதியாக அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை, அதாவது சுக்கிரனை பார்ப்பது சிறப்பு. ஏனெனில் சுக்கிரனும் சனியும் நட்பு கிரகங்கள் என்பதால் சுக்கிரன் சனியின் பார்வையை பெறுவது பணவரவுகளையும் நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களையும் அள்ளி கொடுக்கும். உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பயணிக்கும் போது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அபரிவிதமான பணவரவுகளையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். தற்போது சனி லாபஸ்தானத்தில் இருந்து கொண்டு சுக்கிரனை பார்ப்பதன் காரணமாக இந்த தருணத்தில் உங்களுக்கு கூடுதல் சிறப்பு பலன்கள் பன்மடங்கு அதிக அளவில் நிறைந்து கிடைக்கும். இந்த தருணத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. இன்னும் சொல்ல போனால் முழுமையான சுபகிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகுவை பார்த்து பலப்படுத்துவதால் பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான அதிரடியான சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களும் பணவரவுகளும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் சனிக்கு வீடு கொடுத்த குரு ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராகுவை பார்ப்பதும், குருவின் வீட்டில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி தன்னுடைய வெற்றி சகாய பார்வையான 3ஆம் பார்வையால் சுக்கிரனை பார்ப்பதும் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக தொடர்பாக அமைந்துள்ளது. சுக்கராச்சாரியாராக இருந்த சுக்கிரன் என்பவர் தேவகுரு என்பது மட்டுமில்லாமல் அசுர குருவும் ஆவார். 9 கிரகங்களில் பொன்களையும் பொருள்களையும் செல்வங்களையும் சந்தோஷங்களையும் கேளிக்கைகளையும் சுகபோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். காதல், இன்பம், மகிழ்ச்சி, கலத்தீர காரகன் என்று போற்றக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். தற்போது சுக்கிரன் ரிஷபம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கின்றார் என்பது மட்டுமல்லாமல் அவர் தனித்து இருப்பது சிறப்பு வாய்ந்த அமைப்பு. சுமார் 27 நாட்கள் ரிஷப ராசிக்குள் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். இந்த நேரத்தில் சனி காலபுருஷ தத்துவத்தில் மீனம் ராசிக்குள் அமர்ந்து கொண்டு தன்னுடைய 3ஆம் பார்வையான வெற்றி சகாய பார்வையால் சுக்கிரனை பார்த்து பன்மடங்கு அதிக அளவில் பலம் உள்ளவராக மாற்றி அமைப்பது சிறப்பு. நவக்கிரகங்களில் சுக்கிரனுக்கு மிகவும் நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடியவர் சனி. இப்படிப்பட்ட சனி மீனம் ராசியில் அமர்ந்து கொண்டு சுக்கிரனை பார்ப்பது சிறப்பு வாய்ந்த நல்ல பல பணதனவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய கோடீஸ்வர யோக அமைப்பாக அமைகிறது. உங்களுக்கு ஆட்சி பலத்தோடு ரிஷபம் ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பணத்திற்கு காரகரான சுக்கிரன் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பணவரவுகளையும் நன்மைகளையும் யோக வாய்ப்புகளையும் வளர்ச்சி முன்னேற்றங்களையும் மன மகிழ்ச்சிகளையும் அள்ளி கொடுக்கிறார். சுக்கிர பகவானின் பெயர்ச்சி என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. உங்களுக்கு இல்லற சுகம், மனமகிழ்ச்சி, நிம்மதி,
ஆடம்பரமான வாழ்க்கை, செல்வச் செழிப்பு, வசதி வாய்ப்புகள், சொகுசான வாழ்க்கை போன்றவற்றை அள்ளிக் கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன் மட்டும்தான். சுக்கிரனின் இந்த ராசி மாற்றம் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படுகிறது. இந்த தருணத்தில் சுக்கிரன் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சுபகிரகமாக கருதப்படுகிறார். சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடிய இடம், பார்க்கக்கூடிய பார்வை என்பது மட்டுமில்லாமல் மற்ற கிரகங்களோடு கொண்டுள்ள தொடர்பு போன்றவற்றால் உங்களுக்கு மாறுபட்ட பலன்கள் கிடைக்கும். இந்த தருணத்தில் உங்களுக்கு அமைந்துள்ள சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் தான் அமைந்துள்ளது. இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளும் சங்கடங்களும் நெருக்கடிகளும் கஷ்ட நஷ்டங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் உடைத்தெறியப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்களும் பணவரவுகளும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நிறைந்து அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது. உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பணத்தன, பொருள் வசதிகள், திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, காதல் விவகாரங்கள் போன்றவற்றில் இனிமைகளை அள்ளி கொடுக்கும். ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கிற சுக்கிரன் மீனம் ராசியில் உச்சம் பெற்றும் கன்னி ராசியில் நீச்சமும் பெறுவார். சுக்கிரனுக்கு சனி, புதன், கேது, ராகு போன்ற கிரகங்கள் நட்பு கிரகங்களாக அமைந்துள்ளன. சுக்கிரனுக்கு சந்திரன், செவ்வாய், சூரியன் போன்ற கிரகங்கள் பகை கிரகங்களாக அமைகிறார்கள். அது மட்டுமில்லாமல் சுக்கிரன் ஒவ்வொரு ராசியிலும் கிட்டத்தட்ட 23 நாட்களில் இருந்து 28 நாட்கள் பயணிப்பார். சுக்கிரன் வலுவாக இருந்தால் திருமண வாழ்க்கையில், குழந்தை பாக்கியத்தில், குடும்பம் அமைவதில் எந்தவிதமான சிக்கல்களும் இருக்காது. அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு வருமானங்கள் அதிகரித்து பணப்புழக்கங்கள் அதிகமாகும், பொருளாதார நிலை மேம்படும். சுக்கிரனுடைய அனுக்கிரகத்தை மேலும் பன்மடங்கு அதிக அளவில் அபரிவிதமாக பெற வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிரனுக்கு விருப்பமான பிடித்தமான வெள்ளை அல்லது இளம் சிவப்பு ஆடைகளை அணியலாம். இதன் மூலமாக சுக்கிரனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் பன்மடங்கு அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் ஏதேனும் கெடுபலன்கள் இருந்தாலும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகிவிடும். சுக்கிரனின் அனுக்கிரகம் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க வேண்டுமென்றால் ஐம்பொன்னில் வைரம் பதித்த மோதிரங்களை அல்லது ஆபரணங்களை அணிவது என்பது 33 கோடி தேவர்களின் அருளாசிகளை நிறைந்து பெற முடியும் என்பது மட்டுமல்லாமல் காமதேனு என்று அழைக்கப்படும் வெள்ளை பசுவிற்கு பிடித்தமான உணவை வழங்கலாம். இவ்வாறு செய்வதன் மூலமாக சுக்கிரனின் முழுவதுமான அருள் கடாட்சங்களை நிறைந்து பெற முடியும்.